செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமரின் ஜன்மன் வீட்டு வசதி திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு முகாம் குறித்து அம்மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் ஜன்மன் வீட்டு வசதி திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகள் பெரிதும் பயனடைந்து வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டமானது மத்திய அரசின் முதன்மையான வீட்டு வசதி திட்டம் ஆகும். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் உறுதியான வீடுகளை அமைத்து தரும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 56 லட்சம் மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இத்திட்டம் குறித்து பயனாளிகள் கூறுகையில், என்னுடைய பேரு வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். அதுக்கு பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி வழங்கும் தகவல்கள். நான் திருமதி M. கஸ்தூரி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், திருப்பத்தூர். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வருகின்ற வெள்ளிக்கிழமை சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடத்த திட்டமிட்டுள்ளோம். இம்முகாமில் 25க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதாவது 8ஆம் வகுப்பு முதல் டிகிரி, பாலிடெக்னிக், டிப்ளமோ அனைத்து கல்வி தகுதிகளுக்கும் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். விருப்பமுள்ள மாணவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். இதில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் எவ்வித கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். காலை 10 மணி முதல் 3 மணி வரை முகாமானது நடைபெறும். மேலும் உங்களுடைய பதிவானது ரத்து செய்யப்பட முடியாது. எனவே திருப்பத்தூரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்திய கோடை கொண்டாட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் பொது நூலகத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து சேலத்தில் நடத்திய பள்ளி மாணவ மாணவியருக்கான கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் நாள்தோறும் காலை 2 மணி நேரத்திற்கு நூலக வளாகத்தில் ஒன்று கூடிய குழந்தைகளுக்கு ஒரிகாமி எனப்படும் காகித மடிப்புக்கலை, கதை சொல்வதற்கும் கதையை உருவாக்குவதற்குமான பயிற்சி, எளிய அறிவியல் சோதனைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் களப்பயிற்சியாக சேலம் அருங்காட்சியகத்திற்கு அனைவரும் அழைத்து செல்லப்பட்டு தொல்லியல் சார்ந்த புரிதலை உருவாக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என மாணவ மாணவியர் தெரிவித்தனர். ஜப்பான் ஆர்ட்டான ஒரிகாமியில ஒரு கொக்கு அப்புறம் ஒரு தொப்பி செஞ்சோம். 2வது நாள் கதை எழுதுறதுக்கான டிப்ஸ், அப்புறம் கதையை நாங்கள் கிரியேட் பண்ணோம். 3வது நாள் சில சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் செஞ்சிட்டு இருக்கோம். புத்தகத்துல பாடமா படிச்சதெல்லாம் இங்க நேரா கத்துக்கிறேன். இது பெர்னாலிஸ் லா அப்படின்ற ஒரு லால எப்படி பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அது எங்க நடக்குது, அது நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் அது பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்க தெளிவா சொல்லி தராங்க. பகல் மற்றும் இரவு நேரத்தில் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி வானவியலை தெரிந்து கொள்ளுதல், சேலம் வங்குநெறி அறிவியல் வழக்காறு மையத்தில் ஆய்வு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவினை மேம்படுத்துதல் என ஒரு வார காலத்திற்கு முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் மாணவ மாணவியரிடையே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என நிச்சயம் நம்பலாம்.
சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன். அவர் பேசுகையில், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறார். இப்ப இதுல அரசு பள்ளிகளினுடைய தேர்ச்சி சதவீதம் பார்க்கிற பொழுது 91.86. இடம் பிடித்த 5 மாவட்டங்கள்: புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%, திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள்: சிவகங்கை மாவட்டம் 97.42% முதலிடத்திலும், புதுக்கோட்டை 97.09% அடுத்த இடத்திலும், தஞ்சாவூர் 96.89% அதற்கு அடுத்த இடத்திலும், ராமநாதபுரம் 96.78% அதற்கு அடுத்த இடத்திலும், திருச்சி 96.48% அதற்கு அடுத்த இடத்திலும், 85.89% மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 95.68% சிறைவாசி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். அது மட்டும் இல்ல, கொடிய கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலமாக இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி என்ற நிலையை ஆல்மோஸ்ட் நம்ம எழுதிவிட்டோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தென்கொரியாவின் பாதுகாப்பு கொள்முதல் திட்ட நிர்வாகத்துறை அமைச்சர் திரு லியோங் சூல் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சியோலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு கூட்டு மேம்பாடு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை உருவாக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள ஒப்புக் தெரிவித்துள்ளார். டேராடூனில் உயிரிழந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் உத்தராகண்ட் முன்னாள் முதலமைச்சருமான மேஜர் ஜெனரல் BC கந்தூரியின் உடலுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். சாலை உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியதில் அவரது பங்களிப்பு என்றும் நீடித்திருக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். அறிவு பகிர்தலுக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு தளமாக தீக்ஷா இணையதளம் திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்விக்கான அனைத்து மின்னணு பாடப்புத்தகங்களை வழங்கும் தளமாகவும் தீக்ஷா திகழ்வதாக கல்வி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்யப்படாத மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளை ATVM மூலம் 24 மணி நேரமும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்த வசதி விரைவானது மற்றும் எளிதானது என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயில்களில் உள்ள தங்க இருப்புகளை மத்திய அரசு தங்க பத்திரங்களாக வழங்கப் போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி போலியானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற எத்தகைய அறிவிப்புகளையும் மத்திய அரசு வெளியிடவில்லை என்றும் சரியான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.